எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவும் ராசி பலன் பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 18ஆம் நாள், உத்தராயணம், பௌர்ணமி, கிரிவலம், தை பூசம் இன்று. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய திதி பௌர்ணமி. இன்றைய யோகம் பிரீத்தி நாம யோகம், ஆயுஷ்மான் நாம யோகம். பிரீத்தி நாம யோகம் 11 வரை, பின்பு ஆயுஷ்மான். இன்றைய கரணம் 4 வரை 10:30, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் பூசம், சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம். தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, மகரத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வடலூர் வள்ளல் பெருமானுடைய தைப்பூச நன்னாள். திரைகளை விலக்கி நமக்கு ஒளியை காட்டுகின்ற ஒரு நாள். சூன்யமாக இருக்கின்ற எம் இறைவனை நாம் தரிசிக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த தைப்பூசம். தைப்பூசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், முதலில் அவர் சொன்ன வழியை பின்பற்ற வேண்டும். மன தூய்மை, மனத்தினால் செய்கின்ற தீங்குகளை செய்யாமல் இருப்பது, இது எல்லாமே வள்ளல் பெருமானின் கருணைகளை கிடைத்த விஷயம். அவர் ஏற்றிய அருட்தொண்டு அணையா அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த மண்ணில் சென்று இறைவனை இந்த வடிவில் தான் இருக்கிறான் என்பதை நமக்கு காண்பித்த தருணம். புரியுங்க. இறைவன் ஜோதி வடிவானவன், சூன்யமாகப்பட்டவன், வெற்று அப்படிங்கிற இறை தத்துவத்தை நமக்கு திரைவிலக்கி காட்டிய நாள் இன்று. வடலூர் அருகாமையில் இருக்கின்றவர்கள் ஒரு முறையேனும் தைப்பூச திருநாளை கொண்டாடுவது சிறப்பை தரும். இந்த தைப்பூசத்துல நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அதாவது எவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த மாசத்துல முருகருக்கு, ஐயா வள்ளலாருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. காவடி எடுத்தல், இதெல்லாம் நிறைய வைபவங்களை நாம் சந்திச்சுட்டு போறோம். இப்போ ஒரு மாதத்தை கடந்து விட்டது. 2026 ஒரு மாதத்தை நம்ம கடந்துட்டோம். இப்போ அடுத்த புதிய மாதத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் புதிய முயற்சிகள் இறங்கி வெற்றி அடைய வேண்டும். அனைத்து உறவுகளுக்கும் சொல்லிக் கொள்கிற விஷயம் இதுதான். அதனால் இந்த நாளில் இருந்தாவது அடுத்த 2026 எப்படி நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கால்குலேஷன் மைண்டோட செய்யுங்க. சிறப்பான வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்த்துக்கள். ராசி பலனுக்கு போவோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வெற்றிகள் உண்டு. தன்னால இருந்த மனக்கசப்பு இன்று விலகும். செய்த பணிக்கு, செய்த செயலுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை, அதன் மூலமாக வருகின்ற பணம், பொருள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி என்பவர்கள் இந்த நாள் கொஞ்சம் சரியில்லாத ஒரு சங்கடமான நாள். அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது வரும். பயன்படுத்திக்கலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். இருந்தாலும் மனபயம் போகின்ற அளவில் தான் இருக்கு. பயம் உங்களை விட்டு போகாது. கவனமாக இருப்பது, பயத்தை விலக்கி இருப்பதும் பலனை தருகின்ற அமைப்பாக இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு.
அதாவது கடகத்தை பொறுத்தவரையிலும் எத்தனை நட்பு எத்தனை உறவுகள் இருந்தாலும் நட்புகளால் நன்மைகள் அடைய போறவங்க வந்து நீங்க மட்டும்தான். இந்த நாள்ல வந்து எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய நாள். தடை தாமதங்கள் உண்டு, தேவையற்ற சர்ச்சைகள் உண்டு, தேவையற்ற வம்பு வழக்குகளும் வந்து சேர காத்திருக்கிறது. கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். அண்ணாமலையார் துணை கொண்டு கிரிவலம் சென்று வாருங்கள், தடைகள் விலக்கி வெற்றி அடையலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் மகிழ்ச்சியான நாள். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. தேவையான பொருளாதாரம் உங்களை வந்து சேரும். எல்லாமே ரொம்ப டபுள் டபுள் டபுளா தான் கிடைக்கும். அந்த நாள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சிகரமான நாள், வெற்றிகரமான நாளும் கூட. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் எல்லாமே உண்டு. சிறப்பான ஒரு ஆரோக்கியமான நாள். தடை தாமதங்களை விலக்கி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இன்று காத்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுகபோக அமைப்புகளை நம்ம அனுபவிக்கலையே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். அதுவும் வள்ளல் பெருமானின் துணை கொண்டு செவ்வாய் முருகர் இருந்தாலுமே அவரோட ஒரு ஒரு ஆன்மீக பாதைக்கு இட்டு சென்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள். வரவுகள் மேலோங்கும், செலவுகள் குறைந்து ஒரு நல்ல ஒரு பரிச்சயமிக்க ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல உங்களுக்கு தேவையான டீலர்ஷிப்ஸ் அல்லது பொதுவாக கிடைக்கின்ற லோன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அல்லது கால்நடைகள் பராமரிப்பது, கால்நடைக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வது, வண்டி வாகனங்களை புதிதாக பெறுவது போன்ற அமைப்புகள் கிடைக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பு. என்னன்னா சிக்கல் தீர்கின்ற அமைப்புகள் இருக்கு. சிக்கல்லே இல்லை, உங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம். சிக்கல்களை தீர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப செலவுகள் கூடும். ஏகப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சொல்லி சொல்லி மாட்டிப்பீங்க. அதனால வந்து கவனமுடன் இருப்பதை தான் சிறப்பாக இருக்கும் என்று நாம் சொல்கிறோம். இந்த நாளில் கவனமுடன் பயணித்தால் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பு. எதிர்பார்ப்புகள் அத்தனையும் வெற்றி பெறும். எதிர்ப்புகள் விலகும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி இருந்த சுற்றத்தார் அப்படிங்கிறத விட நட்புகள் வகையில் ஏற்பட்ட தொந்தரவுகளும் மாறுகின்ற அமைப்பு வரும் நாட்களில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்புகள் வேண்டுமென்றால் மிகுந்த கவனத்துடனும் வார்த்தைகள் கண்ணியத்துடன் பழகி இருந்தாலே போதும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்த்துக்கள்.